இவனை நீங்கள் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இவனை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேளுங்க. இவன் நம்மளோட ஃபார்மில் வந்த குட்டி. இவனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதனாலனா அண்டர் க்ரௌனாக இருக்கிறதுனால. ஸோ நாங்கள் ஹேண்ட் ஃபீடிங்காக பேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இவனையும் நாங்கள் எடுத்தோம். இவன் நல்லா சாப்பிடுவான், பட் அப்போ ஆக்டிவாக இல்லை. ஒரு சில குட்டிங்கனால ஃபைட் பண்ண முடியாமல் இறந்து போயிடுவாங்க. பட் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இவன் நல்லா சாப்பிட்றானே, ஸோ சாப்பாடு மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறமா இவனால் ஃபைட் பண்ண முடியல அப்படின்னு இவனுக்கும் நேச்சரும் காணுது. ஸோ நாங்கள் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், ஃபுட்டு இல்லாமல் எந்த பேர்டும் சாகக்கூடாது அப்படிங்கிறதுனால இவனுக்கு நாங்கள் ஃபுட்டு மட்டும் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு 5 months. நம்ம ஃபேமிலியே ஆக்டிவாக இருக்கிற பேர்ட்ஸில் இவனும் ஒருத்தன். பாடுவான், ஆடுவான், எந்த பேர்ட் கூடனாலும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுவான், போய் இம்ப்ரெஸ் பண்ணுவான். ஒரு ஃபீமேல் பேர்டை பக்கத்தில் விட்டாச்சுன்னா போதும், ஐயாச்சாமியை கையிலே பிடிக்க முடியாது. நம்ம பேஜில் ஒவ்வொரு 10K ஃபாலோவர்ஸும் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு பேர்ட் ஃப்ரீ அடாப்ஷன் கொடுப்போம். ஆனால் இது வரைக்கும் அதை நாங்கள் வீடியோவில் போட்டது கிடையாது. பட் இந்த டைம் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இவனை யாருக்கு அடாப்ஷன் தரோம் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இவனுக்கான ஒரு க்யூட்டான நேமை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்டை நான் பின்னும் பண்ணுறேன். அவங்க இந்த பேர்டை அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் முக்கியமாக பேர்டை நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். முக்கியமாக இவனை கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். நீங்களே வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஓகேனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.